ஹalleluya. கர்த்தர் நாமருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 பாப்பா, ஃபர்ஸ்ட் 2 பாப்பா 7 மந்த்ல பொறந்துடுச்சு. ஆனாலும் நான் வந்து 10 டேஸ் ஐசியூல இருந்தாங்க. பாப்பா பொழைக்காதுன்னு சொல்லி 2 பேருக்கும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து 2வது குழந்தை ஸ்டீஃபன் ஐயா மூலியமா மேர்லின் பேர் வச்சாங்க. ஐயாவுடைய ஜெபகோபுரத்துக்கு போகும்போது 3rd பாப்பா பிறக்கும்போது நான் ரொம்ப வேதனையோடு இருந்தேன். டாக்டர் கேட்கும்போது கர்ப்பப்பை வந்து இவ்வளோ கெப்பாசிட்டிலாம் உனக்கு 7 மந்த்லேயே பிறந்தேனாங்க. ஆனாலும் நான் வில்ல அன்பரின் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் மாதம் வந்தேன். ஐயா கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஐயா என்ன சொன்னார்னா, மகளே உனக்கு கண்டிப்பாக முழு மாதத்தில் இந்த பாப்பா பிறக்கும்னு சொன்னார். அதேமாரி போன வருஷம் மே மாதம் 9ஆம் தேதி என் பாப்பா முழு மாதம் பிறந்தும் இடம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐசியூவில் இட்டுன்னு போனோமா, 5:30 இது வரைக்கும் உனக்கு டைமு. ஏன்னா பாப்பா வந்து 1:15 பிறந்தது நைட்டு மிட் நைட்டில். நல்லா பெயினோட போனேன். 5:30 வரைக்கும் டைமு. இல்லை பேபி ஹாஸ்பிட்டல் அனுப்பினேன். நான் அந்த டெலிவரி வார்ட்லேயே ஐயா நீங்கள் ஸ்டீவன் ஐயா மூலியமாக பேசுனீங்க ஏசப்பா, என் பிள்ளை இங்கேருந்து போனால் 3 நாளில் நான் வந்து லேபர் வார்டோட போயிடணும் வீட்டுக்கு. ஐசியூலலாம் என்னால் போய் தாங்க முடியாது சொல்லி ஜவத்தோடு இருந்தேன். கர்த்தர் 5:30 ஆகலை, 5:25க்கெலாம் நல்லா இருக்குது பாப்பா, நல்லா ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை அங்கேருந்து நார்மல் வார்டுக்கு அனுப்புவாங்க. 3 இயர்ஸாக வந்து என்னோட டேடியோட சொத்து வந்து விற்க முடியல. 2 புரோக்கர்ஸ் வந்து காசு கொடுத்துட்டாங்க. லேண்ட் ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயும் ரெஜிஸ்டர் ஆகலை லேண்டு. ரொம்ப தோல்வியோடு இருந்த வீட்டில் இந்த மாதம் எங்களோட லேண்டு விற்றோம். நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். என் பேர் ஸ்டெல்லா. நவம்பர் மாதம் ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, ஐயா எனக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை, அதனால் வந்து நான் கேட்டேன், இங்கே வந்து நான் கார் வாங்கிட்டு நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் யூடியூப்பில் கேட்டு இந்த வர முடியாத சூழ்நிலையில் அப்போ நான் சொன்னேன், நான் கூட ஒரு கார் வாங்கினேன் ஏசப்பா, நான் கூட வந்து சாட்சி சொல்லுவேன் சீக்கிரம்னு சொன்னேன். கடவுள் போன மாதமே எனக்கு கார் வாங்க கிருபை செய்தார். கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சங்கீதம் 112 2, 3 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இதில் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்து ஒரே நிபந்தனை, செம்மை ஆனவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். வம்சம் என்றால் உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா உனக்குள் ஒரு புதிய இருதயம் வேண்டும், செம்மையான இருதயம் வேண்டும். திருக்கும் கேடும் நிறைந்த இருதயத்தை எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான புதிய இருதயம், அந்த இருதயத்துக்கு ஆண்டவர் என்ன பேர் வைக்கிறாரு? செம்மையான இருதயம். அல்லேலூயா. செம்மையான அப்படின்னா நல்ல ஒரு இருதயம். சிலர் சொல்லுவாங்க, அவர் நல்ல மனுஷன், அவருக்கு நல்ல இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் நல்ல இருதயம்ப்பா, அவருக்கு மனசு ரொம்ப நல்ல மனசு. இன்றைக்கு பிறகு பரலோகம் உங்களை பார்த்து சொல்லணும், என் பிள்ளைக்கு மனசு ரொம்ப நல்ல மனசு. ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார். சில கஷ்டங்கள் வரும், ஆனாலும் அந்த கஷ்டங்கள் நிலை நிற்காதபடி ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் இருந்து அந்த கஷ்டங்கள் மறைந்து உனக்கு ஒரு விடிவு காலம், ஒரு செழிப்பு, ஒரு உயர்வு, ஒரு மேன்மை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வம்சத்தையே குறி வச்சு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படுமா. உன்னுடைய வாழ்க்கையில் உன் பிள்ளையுடைய எதிர்காலம் அவங்க கையில் இல்லை, உங்கள் கையில் இருக்குது. ஆண்டவர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் சொல்கிறாரு, உங்கள் அப்பா மூஞ்ச பார்த்து தான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என் தாசனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சாலமோன் ஆசீர்வதிக்கும் சொல்கிறாரு, உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா, என் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சவன், எங்கள் இருதயத்துக்கு ஏற்றவன். உங்கள் அப்பனுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சேன்னா சிங்காசனத்தில் உட்கார ஒரு பிள்ளையை கொடுக்கணுன்னு ஒன்றை கொடுத்தேன். இன்றைக்கி நீ சின்ன வயசில் ராஜாவாயிருக்கியே, அது உன் சாமர்த்தியத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறியா? உன் அனுபவத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
உங்கள் அப்பனுக்காக நான் உனக்கு செய்கிறேன். உங்கள் அப்பனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் அப்பா என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர். நான் விரும்புகிறதை எல்லாம் அவன் செய்வான். உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா உங்கள் அப்பனுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆபிரகாம் நிமித்தம் லோத்தை ஆசீர்வதிக்கிறார். லோத்துக்கு அழிவு வந்தாச்சுன்னா ஆண்டவரால் சமாதானம் பண்ண முடியாது. காரணம் அவ்வளவு ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நெருக்கம். வம்சம் ஆசீர்வதிக்கப்படுறது உங்க கையில் இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்க்கிறீங்களோ பணத்தை வைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. சாபத்தை வச்சிடாதீங்க. 7 தலைமுறை வரைக்கும் பின்தொடர்ந்து வரும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, உங்கள் வம்சம், உங்கள் குலம், உங்கள் கோத்திரம் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். யோபு சொன்னான், எனக்கு எப்பொழுது மாறுதல், முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாய், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக காத்திருந்தாரா? இன்னைக்கு முடிவு வந்துடுமா? இந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு முடிவு காலம் பிறந்து விடுமா? நாளைக்காவது தீர்ந்து விடுமா? காத்துக்கிட்டே இருந்தா அந்த போராட்டத்தின் முடிவு நாள் வந்த பொழுது அவனுக்கு கிட்ட தனியான ஆசீர்வாதம். காரணம் என்ன தெரியுமா? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவன், ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறவன். கஷ்டம் வந்தது உண்மைதான், இழப்புகள் வந்தது உண்மைதான். ஆனால் இழந்ததை விட இரட்டத்தினை ஆன பலன் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுத்தார். அதன் பிறகு 140 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்று பூரண ஆயுசிலே மரித்தானாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். உன் இருதயத்தில் அந்த பாவ உணர்வுகளை சுமந்து கொண்டு போகக்கூடாது. உன் வம்சம் கஷ்டப்படுவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல மகன். உன்னுடைய வம்சம், உன் சந்ததி சந்தானம் நன்றாயிருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய லைஃப் நல்லா இருக்கணும். ஒரு தாய் தகப்பனுடைய இருதயம் எப்ப தெரியுமா ரொம்ப துக்கப்படும்? தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சதைஞ்சு போகும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிக்கப்படும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு தகப்பனை யாராலும் தேற்ற முடியாது, ஒரு தாயை யாராலும் தேற்ற முடியாது. ஆண்டவர் ஒருவரால் தான் தேற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்களில் ஒரு தகப்பன் தன் வாலிப மகனை கூட்டிட்டு ஆண்டவரிடத்தில் வருகிறார். ஆண்டவரே, என் பிள்ளையுடைய எதிர்காலம் இருண்டு கிடக்கிறது. என் பிள்ளையை ஒரு அசுத்தாவி பற்றி பிடிக்கிறது. அவனை கொண்டு போய் நெருப்பில் போடுகிறது. அவனை கொண்டு போய் தண்ணியில் போட்டு அவனை கொலை செய்ய பார்க்கிறது. வாலிப பிள்ளை ஆயிட்டான். என் காலத்துக்கு பிறகு யாரும் ஆண்டவரே என் பிள்ளைய பார்ப்போம். ஆண்டவரே, காலத்திற்கு எப்படிதான் கஷ்டப்படணுமா? அவனுக்கு நான் காவல் போட்டுட்டு தான் இருக்கணுமா? இந்த பிள்ளையை நம்பி எங்கே விட்டுட்டு போக முடியலையே. இந்த பிள்ளையை நம்பி எங்கே தனியாக அனுப்ப முடியலையே. ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சிங்கன்னா என் பிள்ளையை விடுதலையாக்கி என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த அசுத்த ஆவியனை பிடிக்கும் ஒரு கசக்கி புளிகிறது என்று சொல். என் மகன் ரொம்ப கொடிய வேதனை அனுபவிக்கிறார் என்று சொல்லுகிறார். தாங்க முடியல ஆண்டவர். என் பிள்ளைதான் எனக்கு எதிர்காலம். என் பிள்ளையுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. இப்படி இருந்தா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ஒரு குழந்தை பிள்ளையை நான் பார்க்க முடியும்? என் பிள்ளையுடைய எதிர்காலம் இருக்கு. ஏதாவது நீ செய்தே ஆக வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளை இப்ப கூட்டிட்டு வாண்டார். அவனை பக்கத்தில் கொண்டு வரும் பொழுதே அவனுக்குள் இருந்த அசுத்தாவிகள் அவனை அலக்கழித்து கொண்டு வெளியேறினது. நிரந்தரமான விடுதலை பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு உன் பிள்ளையை விடுதலையாக்கி, உன் பிள்ளையை குணமாக்கி உன் கையில கொடுத்து அனுப்புவான். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்காக வாழ்வின் நீரூற்றுகளை அவர் ஏற்படுத்துவார். இன்னைக்கு உன் பிள்ளை எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த இடத்திலே குடியிருந்தாலும், எந்த சிறையிருப்பில் இருந்தாலும்
உன் பிள்ளையை பத்தி கவலைப்படாத. கண்ணீரோடு வந்த அந்த தகப்பன் வாழ்க்கை இழந்து போன தன்னுடைய பிள்ளைக்கு மறுவாழ்வு வாங்கி கொடுத்தது போல உங்கள் பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு கர்த்தர் கொடுக்கிற நாள். அதுக்காக நீங்க வேற ஒண்ணுக்கு செலுத்த வேண்டாம். உங்க இருதயத்தை மட்டும், ஆண்டவரே, ஒருவேளை ஏதோ ஒரு பிள்ளைக்கு நான் கெடுதல் பண்ணியிருக்கலாம், அந்த பிள்ளையை குறித்து தவறான செய்திகளை நான் பரப்பியிருக்கலாம், ஏதோ ஒரு பிள்ளையுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை வாழாததற்கு நான் மறைமுகமாய் காரணமாக இருந்திருக்கலாம், அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு என்ன விசாரிக்க என்கிட்ட வந்தாங்க, அதை தப்பா சொல்லிவிட்டு அந்த பிள்ளையை பத்தி தப்பா சொல்லிட்டு என்ன மன்னிக்க. அந்த பிள்ளைக்கு ஏதாவது பேங்க் லோனுக்காக வேண்டி என்கிட்ட விசாரிக்க வந்தாங்க, கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன மன்னிக்க ஆண்டவர். ஏதோ ஒரு சாபம் உன் பின்னணியில் இருக்கலாம். உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு தீய காரியம் நீ செய்தது யாரோ அவருடைய இருதயத்தை பாதித்திருக்கலாம். உன் பிள்ளை நிமித்தம் யாரோ ஒருவர் கண்ணீர் வடிச்சிருக்கலாம். இந்த கண்ணீர் இன்னைக்கு உன் வம்சம் வாழ முடியாதபடிக்கு, உன் வம்சத்தில் இன்னைக்கு தொடர்ந்து வேதனைகளை கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டாம், என்னை மன்னியும். நான் தெரிந்து செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம், எல்லாம் இருக்கிறது என்கிற ஆணவத்திலே கூட நான் செய்திருக்கலாம், என்னை மன்னிய. என் குடும்பம் தழைக்கணும், என் பிள்ளைங்க நல்லபடியா படிப்பை முடிக்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு கற்பங்கள் திறக்கப்படும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தானே எனக்கு எதிர்காலம். என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர் சொல்கிறார், உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நிலை குலைந்து போயிருக்கிற உன்னுடைய சந்ததியை பூமியிலே ஆண்டவர் நிலை நிறுத்த போகிறார். நிலை குலைந்து கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியம் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியம் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்கும். உன் வீட்டை விட்டு வெளியேறின ஆஸ்திகள், உன்னை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட உன்னுடைய அந்தஸ்துகள், உன்னை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட உன்னுடைய செல்வங்கள், சொத்துக்கள் எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வருவார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொண்டான். 2 மடங்காக. ஒரு வீட்டை நீ இழந்திருக்கலாம். நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு பேங்க்ல சீஸ் பண்ணிட்டாங்க, சேட்டை எடுத்துட்டு போயிட்டார், மீட்க முடியலை. அந்த வீட்டை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு வேதனை. நான் இரத்தத்தையும் என் வியர்வையும் சிந்தி அந்த வீட்டை கட்டினேன். என்று என்கிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை. எது இருக்க இல்லையா, என் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உன் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் வம்சம் நீ ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய இருதயத்தில் இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும். புதிய நன்மைகளை விரும்பி வந்திருக்கிறீங்க, புதிய ஆசீர்வாதங்களை விரும்பி வந்திருக்கிறீங்க, புதிய அபிஷேகத்தை விரும்பி வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரே கண்டிஷன், உன் இருதயத்தை நீ புதிதாய் மாற்ற வேண்டும். ஒரு முறை ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனை அழைத்து கொண்டு எங்களுடைய ஜெபகோபுரத்துக்கு வந்திருந்தார். ஜெபகோபுர வாசலில் நின்று அவனுக்கும் அவளுக்கும் பெரிய சண்டை. ஓங்கி அறைகிறான் தன்னுடைய சகோதரனை. தம்பி தான் ஓங்கி அறைகிறான். ஏண்டா இங்கே வந்து ஐயாவுக்கு முன்னால் என் மானத்தை வாங்குறேன், இன்னைக்கு கூட வாடா நீ குடிச்சிட்டு வர்றேன், ஐயா ரூமில் நீ எப்படியா போவேன், உனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்காக தான் ஐயாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டு வந்து இன்னைக்கு பார்த்து குடிச்சு தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன். போட்டு சட்டையை பிடிச்சி உழுக்கிறான். அந்த நேரம் தான் நான் அப்படியே வந்து காரில் இறங்குறேன். நான் கேட்டேன், ஏன் ஜெபகோபுரத்துக்கு முன்னால் சண்டை போடுறீங்க? இது சமாதானத்தை கொடுக்கிற இடம், இது அடைக்கலப்பட்ட இடம். அடைக்கலம் தேடி வருகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற இடம், எதுக்கு இங்கே போய் கிடந்து சண்டை போடுறீங்க? 2 பேரும். அவள் அழுது கொண்டு சொன்னாள், என் தகப்பன் இறந்து விட்டு என் தாயினுடைய கையில் இந்த பிள்ளையை பிடிச்சு கொடுத்தாங்க. 1 வருஷத்துக்கு முன்னால் அந்த தாய் சாகும் பொழுது என் தம்பியை கையில் பிடிச்சு கொடுத்து, அம்மா உங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, சின்ன பிள்ளை அவனை விட்டுறாதம்மான்னு சொல்லி கையை பிடிச்சு கொடுத்துட்டு எங்க அம்மா செத்து போயிட்டாங்க.
குடிச்சு குடிச்சு சரீரத்தில் உறுப்புகள் எல்லாம் அவனுக்கு அழுகி போச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவன் குடியை நிறுத்தினா அதனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், அதனால் அவனை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அவனுடைய லிவர் எல்லாம் செத்து போச்சு, ஒரு வாலிப பிள்ளையுடைய எதிர்காலத்தை பாழாக்கிறாதீங்க. நேரம் மேலே கூட்டிட்டு போனேன். அவன் சொன்னா, எங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் லைஃப்பை நல்லா பண்ணோம்மா, சந்தோஷமாக நீங்கள் ஆண்டவர்களை இழைப்பாருங்கம்மா. அது வரைக்கும் அந்த ஆத்துமா அடிச்சுக்கிட்டே கிடந்து அவன் சொல்கிறான், இந்த பிள்ளைக்கு என் தம்பிக்கு நான் நல்லது செய்கிறேன்னு சொல்கிறதற்கு எங்கள் அம்மாவுடைய அந்த நெஞ்சு அடிச்சுக்கிட்டே கிடந்து நெஞ்சு கூட்டில் கையை வச்சு எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் ஆத்மா சமாதானத்தோடு இழைப்பாருன்னு, இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், தம்பியை நான் பார்த்துக்கிறேன். இப்போ டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன சொல்கிறது? நான் சொன்னேன், டாக்டர் தான் சொன்னார், ஏசுவாமி சொன்னார் மகளேன்னு கேட்டேன். அதுக்கு தான் ஐயா இங்கே வந்திருக்க. ஆண்டவர் ஏதாவது அவனுக்கு செய்ய மாட்டாரா? அறைக்குள்ளே வந்த உடனே ஒரே நாத்தம். அவனை கூப்பிட்டு வந்து நேரம் அறையில் ஜெபம் பண்ணி முடித்து முட்டி போட்டு எழும்பின உடனே, தம்பி இங்கே வான்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன். கட்டி பிடிச்சி வரும் ஓனாள் ஆரம்பித்தேன். இவ்வளவு நாற்றம் அடிக்கிற நிலைமையில என்ன எப்படி ஐயா உங்களால கட்டி அணைக்க முடிகிறது? நான் சொன்ன, ஸ்டீஃபன் இல்லடா, இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் தான் உன்னை அரவணைக்கிறார், அவர் தான் உன்னை அணைக்கிறார், அவர் அவனுடைய அருவருப்பை பார்த்து தூரே தள்ளி நிற்கிறவர் அல்ல, உனக்காகத்தான் இந்த பூமியிலே அவர் வந்தார். பாவத்தில் விழுந்த ஜனங்கள், அக்கிரமத்தில் கிடக்கிற ஜனங்கள், அவர்களுக்காக தான் இந்த பூமியில வந்தேன். ஆண்டவர் தான் உன்னை அணைச்சிருக்கிறார். குஷ்டரோகிய கையை பிடிச்சு தொட்ட ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், அவன் சரீரத்தில் கையை வச்சு ஆசீர்வதிச்சார். குஷ்டரோகியே ஆண்டவர் நேசிச்சாருன்னா ஏன் உன்னை நேசிக்கல? அந்த அரவணைப்பில் கொஞ்ச நேரம் நின்று ஏங்கி அழுதான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே முட்டி போட்டு நின்னான். இயேசுவே என்னை மன்னியும். கவுன்சிலிங் ஒன்றும் கொடுக்கலங்க, அந்த அரவணைப்பு தான். ஆண்டவருடைய அன்பான அரவணைப்பில் அவன் உலகத்தையே மறந்து போயிட்டான். அப்படியே முதுகில் தடைகிட்டே இருந்து தட்டி கொடுத்து முட்டி போட்டான். இயேசுவே என்னை மன்னியும், நான் பரத்திற்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே, எனக்கு இன்னொரு வாய்ப்பை நீங்க கொடுங்க. கதர்ன அழுறான், ஆண்டவரே எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா? அழுதான். ஆண்டவர் சொன்னார், உன் திரளான பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதும் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் தூக்கி உட்கார வைப்பேன், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அப்போ கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தை சொல்லி இவனை ப்ளஸ் பண்ணி அனுப்புறேன்? ஏன்னா எனக்கு எப்பவும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தையை கொடுப்பார், அந்த வார்த்தை தான் அவன் வாழ்க்கையை கட்டும், அந்த வார்த்தை தான் அவனை வாழ வைக்கும். கேட்ட ஆண்டவரே இவனுக்கு என்ன மங்கள வார்த்தை இவன் சிரசிலே வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். யோசேப்பு ஒரு பெரிய பரிசுத்தவான், இவன் அதே போல ஒரு பரிசுத்தமானா இப்போ உண்மையாக மனம் திரும்பிட்டான். யோசேப்பின் மீது நான் வைத்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைக்கு வச்சு பிளஸ் பண்ணேன். ஆதியாகமம் 49:25 தான் அந்த வசனம். தலையில் கை வச்சு நான் சொன்னேன், உன் தகப்பனார் வழிபட்ட உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார். மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே பூமிக்குரிய நன்மைகளினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னார், சொன்னபடி நிறைவேற்றுவார். நான் அனுப்பிவிட்டேன். அன்னைக்கு கொடியை நிறுத்தினா அதுக்கு முன்னால் அவன் கையெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடும். அடுத்த நாள் காலையில் அந்த சகோதரி டீ கொண்டு கொடுக்கும்போது பார்த்தா, இல்லைன்னா அவன் கையை டீ வாங்கினான்னா அந்த டீ கப் அப்படி கிடுக்கிடுன்னு ஆடுமா. இவன் பார்க்குறா, இன்னைக்கு முதல்ல என் தம்பிக்கு அவன் புது மனுஷனாக மாறினதுக்கப்புறம் டீ கொடுக்குறேன். அப்படியே கையே பார்த்துட்டு நின்னாடா, அப்படியே கை அப்படியே ஸ்டடியாக நின்னது, விரல்ல ஒரு அசைவு காணப்படவில்லை. அந்த டீ கப்பை அப்படியே பிடிச்சி அவன் அழகாக டீ குடித்த பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொன்னாளாம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணும் பொழுது எந்த குடல் அழுகி போச்சு, எந்த லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, இவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிற தகுதி இல்லைன்னு சொன்னாரோ, அந்த டாக்டர் சொன்னாராம், இது எப்படிமா நடந்துச்சு,
எந்த மருந்தாலும் இவனை குணப்படுத்த முடியாத, இந்த லிவர் எப்படி புதுசா மாறுச்சு, இந்த அழுகி போன குடல் எப்படி புதுசா மாறுச்சு, என்னால நம்ப முடியல. அப்படி எந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்க, எந்த டாக்டர்கிட்ட போனீங்க, எப்படி இவனுக்கு இவ்வளவு புதுசா இருக்குது எல்லா உறுப்புகளும்? சொன்னால மருத்துவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மருத்துவர் இருக்கிறார், என் இயேசு. அவரை தேடி அடைக்கல பட்டணத்துக்கு போனேன். ஐயா ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரு. என் பிள்ளைக்காக நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அவர் சொன்னாராம், சந்தோஷமாக பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவனுக்கு நல்ல குழந்தை பிறக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆண்டவருடைய பெயரையே ஆண்டவருக்கு வச்சிருக்கிறான். கிறிஸ்டியான் என்கிற ஒரு பெயரை ஆண்டவர் அவனுக்கு கிறிஸ்துவை உடையவன் என்கிற ஒரு பெயரை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த பூமியில் அந்த சந்ததியை பலத்திருக்க பண்ணியிருக்கிறார். உன் சந்ததியை பலத்திருக்க பண்ணுவார். உன்னுடைய குடும்பம் இனி தலைக்கும், உன் சந்ததி இனி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும்
மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-9999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.